ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். நிறைய பேருக்கு இந்த கேமை பற்றி தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம விளையாடுவோம். ஓகே, கேம்குள்ளே போகுது. என் தம்பி வந்திருக்காரு. தம்பி பேர் பிரணீத் சீக்கிரம் வா. ஓகே கைஸா, இயர்ஃபோன் வேறு போட்டதில்ல, காது வலிக்குது. ஐயோ காது வலிக்குதுடா சாமியா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது ஆக்சுவலாக வந்து நம்ம சும்மா அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம சீரீஸ் ஆரம்பிக்க போகிறது இல்லை, வேறு வேர்ல்டு நம்ம சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அப்படி தானே பிரணீத்? சரி கேவனும் ஒருத்தர் எலும்பு கூட மாட்டேன், என்னோட சவுண்டு ரொம்ப கேட்குது. சரி விடுங்க. ஓ, இயர்ஃபோன் போட்டதில் சவுண்டு அப்படியே வேறு மாதிரி கேட்குது. அடி வாங்கிட்டேன். ஓகே கைஸ், ஸோ பிரணீத் நான் இயர்ஃபோன் போட்டிருக்கேன் தான் கேட்காது உனக்கு. ஓகே கைஸ், நம்மகிட்ட நிறைய ரூட் இருக்குது. இது ஆக்சுவலாக நாங்கள் மல்டிப்ளேயர் விளையாடுற சர்வர். நான் வந்து இதில் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால தான் சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லலாம். இதில் வந்து நம்ம வீடியோ போட போகிறது கிடையாது. சரி இப்போ நான் என்ன பண்ண வந்திருக்கேன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேவுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவோம். லாவா எடுக்க மாட்டோம், மைனிங் போவோம். நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே, சவுண்டு வித்தியாசமாக சாப்பிட்டு, இப்போ நான் சிக்கன் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் நடக்கும்போது நான் நடந்து ஒரு செகண்ட் அப்புறம் எனக்கு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு அப்படி கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. இயர்ஃபோனோட குவாலிட்டி அப்படி தான். ஓகே, நம்ம பிசியில் கேம் ப்ளே போடலான்ட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் எவ்வளோனா ஒரு 50, அட்லீஸ்ட் ஒரு 50. ஏன்னா இந்த வீடியோ நான் எப்படி சொல்கிறது, ஏன்னா இது நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்ச சர்வரில் நான் போடுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா. அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம வந்து 2.6K வியூஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். அதுக்கே நான் வந்து நன்றி சொல்லலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெட்ஸ்டோன் இருக்குடா, நம்ம ரெட்ஸ்டோன் பில்டில் வச்சு நம்ம ஏதாச்சும் அயன் ஃபார்ம் அந்த மாதிரி கட்டலாம். ஐயோ, அயன் ஃபார்ம் கட்டலான்னு பார்த்தா இங்கே நாய் வந்துட்டுருக்கான் போது. போடு, நாசமாக போகிறாங்கண்ணே, போடு. வேறு விளையாடும்போது ஒரு செகண்டுக்கு அப்புறம் சவுண்டு கேட்கறதுனால ஜாம்பி எங்கேருந்து வரான், க்ரீப்பர் எங்கேருந்து வந்தான், எந்த நாய் எங்கேருந்து வரான்னு தர மாட்டேங்குது. யாப்பா ஏன்டா அப்படி மைண்ட் பண்ணுற கூட சவுண்டு இப்படி இருக்குது. அட போங்கடா, நாசமாக போனாங்களா. ஐயன் இருக்குது ப்ரோ, ஐயனை மைண்ட் பண்ணு. ஒன்று தான் இருக்குது, நாரப்பாயில். சரி, நான் ஸ்வாடோட என்சான்மெண்ட் பார்க்குறீங்களா. எப்படி இதுக்கு நான் 15 XP தேவைப்படுது, ஆனால் 3 XP தான் எடுப்பாங்க. ஏன்டா கழிப்பெல்லாம், ஏன்டா 15 XP தேவைப்படுது, ஆனால் எடுக்கிறது 3 XPனா அப்போ 3 XP அவனுக்கு வைக்க வேண்டியதானே. கண்ட்ரிபியூட்ஸ். ஓகே, நம்ம மேலே போகிறோம். நம்ம வந்து ஃபேஸ் கேமரா வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வைங்களேன், சப்ஸ்கிரைபர் எத்தனை வரணும்னு நான் இப்போ சொல்லுவேன். உங்களால் முடியுமான்னு தெரில. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபர் ஆச்சு, உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சரி பரவாயில்ல. அது என்னென்னா, இந்த வீடியோலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ தெரியுமா இன்க்ரீஸ் ஆகணும். செயின் மேல் ஆளுமே போட்டுறேன். எரிஞ்சு சாப்பிடா நாசமாக போகிறேன். ஃபுட்ரா XP லேப்பிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ப்ளூ கலர் என்னமோ தெரிஞ்சு லேப்பிஸா தண்ணி. சரி, இங்கே கோல் இருக்குன்னு மைண்ட் பண்ணால் கீழே தள்ளி விட்டாங்க. ஏன்டா மோச்சா இங்கே இப்படி பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க. நம்ம நெதரில் வந்து இன்றைக்கி XP நம்ம கட்டுவோன்னு நினைக்கிறேன். ஏன்டா மேலே இருக்கா, முடிச்சுட்டு தான் மேலே போகணும்.
வாவ் அயன் சீக்கிரம் மைண்ட் பண்ணு. இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அயன் இருக்குது. என்னோட அயனா கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறக்குள்ளே ஏதோ நாய் வந்து அடிக்கிறான். ஏய் ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்க? செத்து போயிட்டான். ஓ சாகலையா, தண்ணி குடிட்டான். இருங்க, பவு என்கிட்ட இருந்துச்சா? என்கிட்ட ஒரு என்சாண்டட் பவு இருந்துச்சுங்க, அதை காணும். அதை நான் வீட்டில் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி மைண்ட் பண்ணுறா. அயனு 48 இருக்குது, வீட்டில் இன்னும் 2 ஸ்டாக் இருக்குது. அது போதும். எதுக்கு இதுக்கு மேலே நான் என்னோட கண்டுக்காம போகிறான். கண்ணு தெரியாத நாய் எங்கே போனான்? இங்கே இருக்கானா? நானும் இன்னும் பக்காய் அப்படியே டெலிபோர்ட் ஆகி போயிட்டான்னு நினச்சிட்டேன். ரொம்ப நாளெல்லாம் டெலிபோர்ட் ஆக முடியுமான்னு யோசிக்கிற கூட கடைசியில் பண்ணிட்டாங்க. சரி இங்கே கேவ் போகுது அடியில். கேவ் சி இந்த கேவ் நான் சொல்லியிருக்கவே கூடாது. மண்டல அப்படியே மிளகா அரைச்சிட்டாங்க. சி இன்னும் அதுக்குள்ளே 6 நிமிஷம் ஆயிடுச்சாடா? போயிடுவாடா. ஐயோ என்னடா அது? ஓடுறா. ஐயோ 2 ஹார்ட்டில் இருக்கம்மா. சோறு நல்லா தின்னுட்டு போவோம். கரெக்ட் மார்க் சத்தம். இங்கே பாருங்க. ஓகே மைண்ட் பண்ணு. ஓகே இங்கே ஓகே மைண்ட் பண்ணியாச்சு. என் தம்பியை கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே ஏதோ சாம்பி கத்துற மாதிரி சவுண்டு கிட்டுச்சு. என் கண்ணில் மட்டும் மாட்டினீனுங்கன்னா ஐயங்க பாருங்கள் என்ன ஆக போகுது. ஏன் மனுஷங்களாடா? மனுஷங்க கிடையாது தானே. ஏன்னா மனுஷங்க புதுசாக இருக்குமே தெரியுது. யாத்தடி ஐயோ கேட்டுன்னு ஐயோ எங்கெல்லாம் அடிக்கிறீங்க? இப்போ பாருங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்களா? நம்ம அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். அவங்களுக்குள்ளே இங்கே ஒரு இது ஸ்கெலிட்டனை கொண்டு போட்டாங்க. சாப்பிடா எக்ஸ்பியை கொடுங்க. இங்கே எவன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சரி நாசமாக போடுவாங்களா? போனடா. நான் இங்கே வரவே இல்லைடா. அடியில் ஒன்று போகுது. என்னடா மைண்ட் சாஃப்ட் அப்படியே பிரிஞ்சு போகுது. சும்மா பிரிச்சு வச்சுருக்காங்க. என்னடா ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்குடா இந்த இடம்? ஒன்றுமே இல்லைன்னா எதுக்குங்க இடம்? நீங்களே சொல்லுங்கள். இது நியாயமா? நியாயமில்லாத மைண்ட் சாஃப்டை வச்ச மோஜாங் டெவலப்பர்ஸ் அப்படின்னு போடுங்க கமெண்ட்டில். சாமி நாசமாக போனவனே எப்பட்றா இங்கே வந்த? ஐயோ கீழே தள்ளிவிட்டேன். டேய் ஸ்கெலிட்டன் எங்கே இருந்தாண்டா சுட்றி? அடச்சி இங்கேருந்து சுட்டான். நம்மளுக்கு தான் கண் தள்ள ஓடு. நான் செத்துட்டேன். எக்ஸ்பியை கொடு. என்ன பண்ணிட்டு இங்கே பாரு. ஐயோ ஹாஃப் ஹார்ட்டில் இருக்குங்க. ஐயோ சரி செத்துருவோம், கவலைப்படாதீங்க. கேரண்டீடு நம்மளோட டெத்து வந்து கேரண்டீடு. கீழே கீழே குதிச்சிருவோமா? தண்ணி இருக்குது. குதிச்சாச்சு. சூப்பர். டார்ச்சை வச்சுட்டு இங்கே ஒரு நாரப்பழம் இருக்கான். வந்துடாத. சி ஜாம்பி கிட்ட செத்தா பரவாயில்ல, ஜாம்பி வில்லேஜர் கிட்ட செத்து போயிட்டேனே. சரி நம்ம சீரீஸ் ஆரம்பிக்கும் போது பார்க்கலாம். இப்போதைக்கு நான் லூட்லாம் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க எத்தனை செஸ்ட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண தெரியுமா. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் நெதரில் எப்படி கற்றுறேன்னு பார்க்கலாம். அது ஆக்சுவலாக நம்ம ஜில்ஜோனை நம்ம ப்ரோ பிளேயரை பார்த்து ஜில்ஜோனை பார்த்து தான் நம்ம அதை பார்த்தோம். சரி எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து ஜாவா எடிஷனில் பண்ணார். நம்ம இப்போ பெட்ராக்கில் பாக்கெட்டில் பண்ணால் ஒர்க் ஆகுமா இல்லையே. சரி உங்களுக்கு ஜாவா எடிஷனும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோக்கு ஏதாச்சும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் வீடியோ முடிச்சுக்கலாம்.